வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு லாஸ்ட் இயர் நடந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுல வந்து 15 மார்க் கேட்டிருக்காங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை வந்து இன்மையிலும் விருந்து. அடுத்தது, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். அடுத்த கொஸ்டின், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. அடுத்தது, எழுகதிர் இச்சொல்லின் தொகையை தேர்க. இது வந்து என்ன தொகைனா வினை தொகை. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. இத்திருக்குறளில் அடியெதுகை சொற்களை தேர்க. அடியெதுகை வந்து அஞ்சும், தஞ்சம். அடுத்தது, ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது ராணி. இச்செய்யுள் அடியில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயரின் தமிழ் எண்ணை தேர்க. இதுல தமிழ் 1000 என்றதுதான் வந்து எண்ணு பெயர். இது 1000 எப்படி எழுதலாம்னா 1000 1 போட்டு 3 0 போடலாம். இப்போ 1ஓட தமிழ் எண்ணூறு வந்து கா, அப்போ கா போட்டு 3 0 போடலாம். இதுதான் 1000 என்றதோட எண்ணு பெயர். எண் கா போட்டு 3 0 போடணும். அடுத்தது, பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழி பெயர்ப்பு இருந்தது. அடுத்தது, 8th கொஸ்டின், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. அடுத்தது, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினை யாரணையும் பெயரும் முறையே. இதுல வந்து பாடல், கேட்டவர், பாடல் என்பது தொழில் பெயர், கேட்டவர் என்பது வினையாளனையும் பெயர். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. ஓடு என்றான் என்பதை அடுக்கு தொடர் இடம்பெறுமாறு அமைந்துள்ளதை தேர்க. இது எப்படி அடுக்கு தொடர்ல எழுதலாம்னா ஓடு ஓடு என்றான் அப்படின்னு எழுதலாம். ஓடு ஓடு. ஒரு சொல் வந்து 2 முறை அடுக்கி 3 முறை அடுக்கி வந்து அது வந்து அடுக்கு தொடர். அடுத்தது, பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. இதை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தனிப்பாடல் திரட்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள பொருத்தமான அடி வந்து இரட்டுற மொழிதல். தமிழுக்கு இணையாய் பாடலில் பொருத்தப்படுவது கடல். பாடலின் ஆசிரியர் வந்து சந்த கவிமணி தமிழ் அழகனார். அடுத்தது, பகுதி 2. இதுல பிரிவு 1, விடைகளுக்கேற்ற வினா அமைக்க. இதுல கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். செயற்கை நுண்ணறிவு கருவியான வாட்சன் சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. இது வந்து ஆன்சர் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சருக்கு நம்ம கொஸ்டின் கேட்கணும். இது எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா, சில நிமிடங்களில் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கருவி யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது, சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு இரா இளங்குமரனார். இதை வந்து எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா, சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க. இந்த கொஸ்டின் வந்து இயல் 3 குருவினா 4ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, தோற்பாவை கூத்து குறிப்பு வரைக. இந்த கொஸ்டின் வந்து புக் இன்சைடு கொஸ்டின். இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்துனா தோளில் வரையப்பட்ட வண்ண படங்களை விளக்கின் ஒளி
ஊடுருவி செல்லும் திரைச்சீலையில் பொருத்தி கதையின் போக்கிற்கு ஏற்ப உரையாடி பாடி ஆடி காட்டும் கலை. தோல்பாவை கூத்து தோளால் ஆன பாவையை கொண்டு நடத்தும் கூத்து ஆகும். அடுத்த கொஸ்டின் 19th கொஸ்டின் பாருங்க. உறங்குகின்ற கும்பகண்ணா எழுந்திராய் எழுந்திராய் காலா தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள்? இந்த கொஸ்டின் வந்து இயல் 6 குருவினா 3 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. இந்த கொஸ்டின் இயல் 2 குருவினா 1 வந்திருக்கு. அடுத்தது புஞ்சேரி என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் வந்து இந்த திருக்குறள் வந்து பேஜ் நம்பர் 155 வந்திருக்கு. அடுத்தது பிரிவு 2 வந்து பதிந்து அதோட உறுப்பிலக்கணம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பதிந்து இதுக்கு எப்படி எழுதலாம்னா உறுப்பிலக்கணம் பதிந்த பதி கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். பதி வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இந்து ஆனது வந்து விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையெச்ச விகுதி. அடுத்த கொஸ்டின் 24th. சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான், புதியவர்களை பார்த்து கத்துவானே தவிர கடிக்க மாட்டான் என்று இளமாறன் தன்னுடைய வளர்ப்பு நாயை பற்றி பெருமையாக கூறினார். இதில் உள்ள திணை மரபு வழுவமைதியை திருத்தி எழுதுக. இந்த கொஸ்டின் வந்து இயல் 4 குருவினா வந்து 5 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 23வது கொஸ்டின் பாருங்க. எபிக் லிட்ரேச்சர் இதோட கலைச்சொல் வந்து காவிய இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம். அடுத்தது 25th. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கொள் வகையினை சுட்டி எழுதுக. இந்த கொஸ்டின் வந்து இயல் 5 குருவினா 4 வந்திருக்கு. அடுத்தது 26th. எதிர்மறையான சொற்களை எழுதுக. மீளாத்துறை இதுக்கு எதிர்மறையான சொற்கள் வந்து மீளும் துயர். பார்த்த படம் இதுக்கு ஆப்போசிட்டா என்ன எழுதலாம்னா பார்க்காத படம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு ஏற்ற உற்றது உரைத்தல் விடையினை எழுதுக. இதோட உற்றல் உரைத்தல் விடை என்னதுன்னா கால் வலிக்கிறது. இது எப்படி எழுதலாம்னா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு ஏற்ற உற்றல் உரைத்தல் விடை வந்து கால் வலிக்கிறது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பத்தியில் உள்ள பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக. இதுல வந்து இங்கிலீஷ் வேர்டும் தமிழ் வேர்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற இங்கிலீஷ் வேர்டை மட்டும் மாத்தி தமிழ் சொற்களை வந்து அந்த இடத்துல போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களிடம் 7 கோல்டு பிஸ்கட் உள்ளது. தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்கட்டை வைத்தால் தராசு ஈக்குவலாக இருக்கும். பேலன்ஸாக 1 கோல்டு பிஸ்கட் உங்கள் கையில் இருக்கும். இதுல பாருங்க இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வேர்டு, அண்டர்லைன் பண்ணிக்கிற வேர்டுலாம் இங்கிலீஷ் வேர்டு. அதை வந்து தமிழ் வேர்டுக்கு மாற்றி எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்னா உங்களிடம் 7க்கு பதில் 7, கோல்டுக்கு பதில் தங்க, பிஸ்கட்னா கட்டி. உங்களிடம் 7 தங்க கட்டி உள்ளது. தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு, கோல்டுக்கு பதில் தங்க, பிஸ்கட்டுக்கு பதில் கட்டி அப்படின்னு எழுதணும். வைத்தால் தராசு ஈக்குவலாகனா சமமாக இருக்கும். பேலன்ஸ் ஆகனா மீதம் உள்ள, 1 கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி உள்ளது. கோல்டு பிஸ்கெட் என்னது தங்க கட்டி உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து எழுதணும். இது மீதமுள்ள வந்து கொஸ்டின் ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்வாதின் எஜுகேஷனை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ.